நாளைக்கு காலையில எழுந்த உடனே ஒரு முக்கியமான நியூஸ் வருது. இனிமே ஸ்டாக் மார்க்கெட் இல்ல, கமாடிட்டி மார்க்கெட் இல்ல, கரன்சி எக்ஸ்சேஞ்சும் இல்ல, பிட்காயினும் இல்ல. இப்படி ஒண்ணு நடந்ததுன்னா எதையுமே வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. மாடர்ன் வேர்ல்டே ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிடும். அப்போ எந்த ஒரு கம்பெனிஸுமே இனிமே ஃபண்டையும் ரைஸ் பண்ண முடியாது. ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி கூட கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி கிட்ட ஆயில வாங்க முடியாது. பிசினஸஸ் யாருமே ஆப்ரேட் பண்ண முடியாது. இதனால தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ன்றது ஒரு சூதாட்டம் இல்லை, இது ஹியூமன் சிவிலைசேஷன்லேயே கண்டுபிடிச்ச ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்மளோட லெசன்ல புரிஞ்சுக்க போறோம். ஸோ திஸ் இஸ் யுவர் கோச் கிஷோர் ஹியர். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். Students, welcome to lesson number 1, Introduction to Financial Market. ஸோ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பற்றி நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி வந்து ஃபர்ஸ்ட் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட மைண்ட்லேயும் ஒரு விஷயம் இருக்கலாம். எனக்கு எதுக்கு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு? நான் வந்து லெட்ஸே ஒரு டிரைவர், நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நார்மல் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு எதுக்கு சார் இதுவே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். ஆனால் நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் டேரெக்டாக மேபி மார்க்கெட்டில் வந்து இன்வால்வாக இல்லாமல் இருக்கலாமே தவிர, இன்டெரக்டாக நீங்கள் மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இன்வால்வ் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து, நீங்க போடுற துணியில இருந்து, நீங்க டெய்லி போடக்கூடிய பெட்ரோல்ல இருந்து, வாங்கக்கூடிய பைக், கார், நீங்க போற வேலை, இது எல்லாமே ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட கனெக்டடான ஒரு விஷயம் தான். இப்போ நீங்க நார்மலாவே பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்றதுக்கே ஃபினான்ஷியல் மார்க்கெட் தேவை. ஏன் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ லெட்ஸே அமெரிக்கா வந்து ஈரான் மேல போர் தொடுக்குது. அந்த போருக்கு பல பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் காசு வேணும். அப்போ அந்த பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் எங்கிருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பாண்ட்ஸ் விற்பாங்க. மாசம் மாசம் நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டை விற்கிறாங்க. அந்த பாண்டை வந்து மற்ற கண்ட்ரிஸ் வாங்குறாங்க, அதுக்கு காசு அவங்க கொடுக்குறாங்க. அந்த காசை யூஸ் பண்ணி அவங்களோட பொருளாதாரத்தை டெவலப் பண்றதுக்கோ, வாருக்கோ, இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விஷயத்துக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. அப்போ எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஃபினான்ஷியல் சிஸ்டம் தேவை. நீங்க ஒரு ஆயில் வாங்குறீங்க, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு ஆயில் வாங்குது, இதுக்கு எல்லாமே ஃபினான்ஷியல் சிஸ்டம் இருந்தால் தான் நம்ம டே டு டே லைஃபே ரன் பண்ண முடியும். இதனால தான் சொல்றது, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பார்த்து பயப்படுறதுக்கு பதில் அது என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. இது புரியாததுனால தான் பல பேர் இது வந்து ஒரு சூதாட்டம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களுக்கு வேணுமோ வேணாமோ, நீங்க டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல கனெக்டடா தான் இருக்கீங்க. ஸோ இது என்னன்றது நம்ம இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்ட்ரோடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல முதல்ல ஒரு மார்க்கெட்னா என்னன்றது புரிஞ்சுப்போம். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ன்றது சிம்பிளா சொல்றேன், இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட். நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், வீட்டில் இருந்து நம்ம காய்கறி இதெல்லாம் வாங்குறதுக்கு போவோம்ல, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ உள்ளே போனீங்கன்னா பசங்க கவுண்டர் கிட்ட என்ன வச்சிருப்பாங்க, சாக்லேட்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா வெஜிடபிள் செக்ஷன் இருக்கும். இந்த சைட் போனீங்கன்னா கிராசரி செக்ஷன் இருக்கும். இன்னொரு சைடில் போனீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ள நிறைய செக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்குள்ளேயும் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. அது என்னென்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து we call it as ஸ்டாக் மார்க்கெட். ரெண்டாவது செக்ஷன் வந்து கமாடிட்டிஸ் மார்க்கெட். மூணாவது பார்த்தீங்கன்னா கரன்சி மார்க்கெட். அண்ட் நாலாவது விஷயம், இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ண ஒரு விஷயம், தட் இஸ் கிரிப்டோ மார்க்கெட். இப்போ இந்த 4 மார்க்கெட்டை கம்பைன் பண்ணது தான் we call it as ஃபினான்ஷியல் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஸ்டாக்ஸ், கமாடிட்டிஸ், ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோ மார்க்கெட்ஸ். இப்போ இந்த 4 மார்க்கெட்டில் நம்ம எதில் வேணாலும் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. நம்ம வரக்கூடிய நாட்களில் ஒரு விஷயத்தையும் தனித்தனியாக அது என்னன்றதை பார்த்து எப்படி அனலைஸ் பண்ணுன்றது டீட்டெயிலாக நம்மளோட 100 வீடியோ முடியும் போது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறணும். அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் அப்பான் கம்பெனிஸ். பெரிய பெரிய கார்பரேட்ஸ் எல்லாம் பார்க்குறோம்ல நம்ம. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, டாடா எடுத்துக்கோங்க, இல்லை ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹெச்எல் டெக்னாலஜியாக இருக்கலாம், டிசிஎஸ்ஸாக இருக்கலாம், விப்ரோவாக இருக்கலாம். இது எல்லாமே எதில் ரிலேட்டட் ஆகி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ரிலேட்ஸ் ஆன் ஸ்டாக் மார்க்கெட். கமாடிட்டிஸ்ன்றது வந்து ஒரு டச் பண்ணுற ஃபீலிங்கோட இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு, சில்வர், வீட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கமாடிட்டிஸில் ட்ரேட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கரன்சி. கரன்சின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் டாலராக இருக்கட்டும், யூரோவாக இருக்கட்டும், பவுண்டாக இருக்கட்டும், ஐஎன்ஆராக இருக்கட்டும், இது எல்லாமே எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா கரன்சி மார்க்கெட். அப்போ ஒரு கண்ட்ரியில் இருக்க கரன்சியை இன்னொரு கண்ட்ரியோட வச்சு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் வச்சு ட்ரேட் பண்ணுறது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இல்லை கரன்சி மார்க்கெட்னு சொல்லுவோம். கிரிப்டோன்றது வந்து இட்ஸ் அ டிஜிட்டல் அசெட். இந்த டிஜிட்டல் அசெட்ன்றது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஃபேமஸான ஒரு விஷயம் டிஜிட்டல் அசெட்டில். அதில் முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா பிட்காயின். ஏன்னா அந்த பிட்காயின் ஆச்சுன்னா ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சோட இருந்த டாலர் கிட்டத்தட்ட $1,00,000 வரைக்கும் மார்க்கெட்டை ட்ராவல் ஆச்சு. ஸோ அதனால பிட்காயின், எத்தீரியம், சொலானா, இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஈச் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டையும் நம்ம ஒரு செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்னா கம்பெனிஸ் ரிலேட்டட், கமாடிட்டிஸ்னா கோல்டு, சில்வர், ஃபிசிக்கலாக டச் பண்ணக்கூடிய அசெட்ஸ்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. கரன்சி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்றது ஒரு நாட்டோட கரன்சி, அண்ட் கிரிப்டோ மார்க்கெட் வந்து டிஜிட்டல் அசெட், பிட்காயின், இந்த மாதிரி. ஸோ இதுதான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்னு சொல்றது. இந்த 4 மார்க்கெட்டையும் சேர்ந்தது தான் we call it as
ஜெனரலி ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ அடுத்தது வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்னென்னலாம் யூஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூசேஜ் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் மணி. ஒரு லெண்டர்ஸுக்கும் ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கும் உங்களுக்கு ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஈஸி மெத்தடாக தான் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் யூஸ் ஆச்சு. நார்மலாக ஒருத்தவங்க வந்து சேவிங்ஸ்னா நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கிச்சனில் போய் ஒரு டப்பாவில் போய் காசை வச்சிருப்பாங்க. சின்ன பசங்களுக்கு என்ன சொல்லுவோம், ஒரு டப்பாவை கொடுத்து இதை சேர்த்து வைப்பான்னு சொல்லுவோம். அப்போ அந்த வச்சிருக்கிற காசு வந்து ஒரு நாளும் பணம் வைக்கிறதுனால அது கம்மியாயிட்டே தான் போதே தவிர அதில் எந்த ஒரு யூஸும் இல்லாமல் போயிடும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களை ஒரு நார்மல் பீப்புளாக இருந்தவங்கள ஒரு கம்பெனியோட ஓனர்ஸாகவும் ப்ளஸ் இன்வெஸ்டர்ஸாகவும் மாத்துச்சு எது இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட். அதுக்கப்புறம் ஈஸியாக பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. முன்னாடி வந்து ஒரு பையரோ செல்லரோ கனெக்ட் பண்ணணும், ஃபிசிக்கலாக மீட் பண்ணணும். இப்போ யாருமே மீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுனால நீங்கள் செல் பண்ண நினைச்சீங்கன்னா இமீடியட்டாக ஒருத்தர் பையர் இருப்பார், நீங்கள் பை பண்ண நினைச்சீங்கன்னா இமீடியட்டாக ஒருத்தர் செல்லர் இருப்பார். ஸோ அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டு பை அண்ட் செல் பிகம் ஸோ ஈஸியர். ஒரு நார்மல் ஐடியா வச்சு ஒருத்தர் இருப்பார், நல்ல ஐடியாவாக இருக்கும், ஆனால் அதை ஒரு பெரிய ப்ராஜெக்டாக கொண்டு போகிறது காசு இல்லாமல் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த ஐடியா கம்பெனியாக மாறுது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பல கம்பெனிஸ் இன்னைக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட்னால தான் பயனடைஞ்சிருக்கு. இப்போ நீங்க ஐடியாவா பார்த்தது இன்னைக்கு கம்பெனியா மாறி இருக்கு. அந்த கம்பெனி மூலமா வந்த எம்ப்ளாய்மெண்டா இருக்கட்டும், அவங்க கூடிய ரெவன்யூவா இருக்கட்டும், இது எல்லாமே ஃபினான்ஷியல் மார்க்கெட்னால நடந்த ஒரு விஷயம் தான். ஃபைனலி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. முன்னாடி ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒருத்தர் கிட்ட போறீங்க, இவர் 100 ரூபாய், ஒருத்தர் 120, ஒருத்தர் 115. எப்போ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்துச்சோ டிஜிட்டலா பிரைசஸ் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லா இடத்துலயும் தெரியும் இப்போ இதுதான் பிரைஸ். அப்போ அவங்களும் டிரான்ஸ்பரன்சி பிட்வீன் பையர் அண்ட் செல்லரையும் ஈஸியாக கொண்டு வந்தது தான் இந்த முக்கியமாக ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ எல்லாருமே ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ இதை பார்த்து பயப்படாமல் இது என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொன்ன மாதிரி இந்த 100 வீடியோ எண்டில் வந்து நீங்களும் இந்த பிகினராக மார்க்கெட்னா என்னன்னே தெரியாதவங்க ஃபைனலாக முடிக்கும் போது ஒரு ப்ரோ ட்ரேடராக மாறதுக்கு தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் லெசன் 1 ஃபினான்ஷியல் மார்க்கெட். லெசன் 2ல நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதுக்குள்ள என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் in depth பார்க்கலாம். So I hope this video was useful and thank you very much for joining. Take care.